வணக்கம் நண்பர்களே மற்றும் விவசாயிகளே. இன்னைக்கு நம்ம ஜிஎஸ்எம் மொபைல் ஸ்டார்டர் அதில் என்னென்ன கமாண்ட் நம்ம பயன்படுத்த போகிறோம் பற்றி நாம் இன்னைக்கு அதை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். டிவைஸ் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஜிஎஸ்எம் வந்து விட்டு விட்டு லைட் எரியுது. அதுமாரி எரியக்கூடாது, 3 செகண்டுக்கு ஒரு தடவை தான் எரியணும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து 3 செகண்டுக்கு ஒரு தடவை எரியதுனால நமக்கு சிஸ்டம் ஆன் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் நமக்கு எஸ்எம்எஸ் வந்து வந்துருச்சு. இப்போ பாருங்கள், பவர் ஆன்னு நமக்கு மெசேஜ் வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து நம்ம கமாண்ட் வந்து ஒன்றுனா மோட்ரு ஆனு, 0னா மோட்ரு ஆஃபு, 3னா லைட் ஆனு, 4னாக்கா லைட் ஆஃபு, 1 ஹெச்ஆர்னாக்கா மோட்ரு 1 மணி நேரம் ஓடி டைமர் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். 2 ஹெச்ஆர்னு அனுப்பணும்னாக்கா மோட்ரு 2 ஹவர் ஓடி அதுவே தன்னாலவே கட் ஆஃப் ஆகிடும். அதோட மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து டைமரை செட் பண்ணிக்கலாம். நம்ம வேணுங்கிற அளவுக்கு 10 நிமிஷத்துலேருந்து 12 மணி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து டைமரை செட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து செட் டைமர் 10ன்னு நம்ம மெசேஜ் அனுப்பணும்னாக்கா மோட்ரு ஒரு 10 நிமிஷம் ஓடி போய் அதுவே தன்னால் கட் ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி வந்து இப்போ கரண்டில் நம்ம ஸ்டேட்டஸ் வந்து ஃபஸ்ட்டு தடவை நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணுவோம். ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு நம்பர் 7 நமக்கு இப்போ எஸ்எம்எஸ் அனுப்புகிறேன். இப்போ என்னென்ன இருக்குங்கிறது கரெக்டாக மோட்ரு ஆனில் இருக்கா இல்லை லைட் ஆனில் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் இப்போ சொல்லிவிடும். கரண்ட் ஆம்பேர் எவ்வளோ எடுக்குது, நம்ம அண்டர் கரண்ட் ப்ரொடக்ஷன் ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன் எம்மா வச்சுருக்கோங்க பற்றி எல்லாம் சொல்லுவோம். இப்போ பாருங்கள், நம்ம மோட்ரு இப்போ தான் டிவைஸ் ஆன் பண்ணிருக்கோம். அதனால் மோட்ரு ஆஃபில் இருக்குது, லைட் ஆஃபில் இருக்குது, ஃபேனில் ஆஃபில் இருக்குது. ஃபேனுங்கிறது ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன் தான், தேவைப்பட்ட வச்சுக்கலாம், வேணான்னு விட்டுலாம். இப்போ வந்து பாருங்கள், அண்டர் கரண்ட் வந்து ஓவர் கரண்ட் வந்து 12 ஆம்பியர் வச்சுருக்கேன். அண்டர் கரண்ட் வந்து நமக்கு 0.0 வச்சுருக்கிறேன் நான். இப்போ நம்ம வந்து 1ன்னு நம்ம மெசேஜ் அனுப்பி இப்போ மோட்ரு வந்து ஆன் பண்ண போகிறேன். 1ன்னு கமெண்ட் அனுப்பியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த க்ரீன் கலர் ஆன் ஆயிடுச்சு பாருங்கள். அது வந்து 3 to 5 செகண்ட் ஆன் ஆகி அதுவே கட் ஆஃப் ஆகிடும். அதே சமயத்தில் பாருங்கள், நம்ம மோட்ரு வந்து ஆன் ஆயிடுச்சு, மானிட்டரிங் வர ஆஃப்டர் 30 செகண்ட் அப்படி சொல்லுதுங்க. 30 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம சிடி காயில் பயன்படுத்துகிறோம். 30 நிமிஷம் கழிச்சு இது வழியாக எம்மா லோடு போகுதுங்கிறத பற்றி நம்ம சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் அதை வந்து 2 பல்பு வந்து வச்சு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம வேணுங்கிற எவ்வளோ ஆம்பியர் அளவுக்கு நம்ம அதை வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ எவ்வளோ கரண்டில் எம்மா ஆம்பியர் எடுக்குது அப்படின்னு நம்ம வந்து மெசேஜ் இப்போ அனுப்புகிறோம். 8ன்னு அதுக்கு வந்து கரண்ட் ஆம்பியர் ஸ்டேட்டஸ் பக்கத்துக்கு நம்பர் 8 வந்து நம்ம கமெண்ட் கொடுக்கணும். இப்போ நம்ம 8 ஆன் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், 0 ஆம்பியர் தான் கரண்ட் லோடு எடுக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா லோடு இப்போ ஆன் பண்ணுறோம். பாருங்கள், லோடு ஆன் பண்ணி நான் வந்து இப்போ லைட் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு தோராயமாக நம்ம ஒரு மீட்ரு இங்கே வந்து வச்சு செக் பண்ணிருக்கோம். இது பார்த்தீங்கன்னாக்கா வந்து எவ்வளோ கரண்ட் எடுக்குதுனாக்கா 6172 இருக்குது. 671672 அப்படின்னு வந்து கரண்ட் ஆம்பியர் எடுத்துகிட்டு இருக்கு, மில்லி ஆம்பியர். ஓகே, இப்போ நம்ம வந்து மறுபடியும் நம்ம வந்து ஸ்டேட்டஸை செக் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், 0.68 ஆம்பியர் எடுக்குது. அப்போ நம்ம லோடு வந்து நமக்கு இப்போ வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து லோடு நான் நிப்பாட்டிடுறேன். இப்போ வந்து இப்போ மோட்ரு இதுவே வந்து நம்ம 0ன்னு கமாண்ட் அனுப்பணும்னாக்கா மோட்ரு ஆஃப் ஆகிடும். 0 கமாண்ட் நான் அனுப்புகிறேன். பாருங்கள், உங்களுக்கு இந்த ரெட் லைட் ஆன் ஆகிடுச்சு, பாருங்கள் ஆஃப் ஆகிடுச்சு. அதே சமயத்தில் வந்து நமக்கு வந்து மோட்ரு ஆஃப்னு சொல்லி நமக்கு மெசேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம 3ன்னு நம்ம மெசேஜ் சென்ட் பண்ணோம்னாக்கா இப்போ 3ன்னு கமெண்ட் அனுப்பியிருக்கேன், லைட் ஆன்னு நமக்கு மெசேஜ் வரும். பாருங்கள், லைட் ஆன்னு மெசேஜ் வந்துச்சு. இப்போ நான் 4ன்னு நம்ம மெசேஜ் அனுப்பி மோட்ரு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், லைட் ஆஃப்னு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம மோட்ரு வந்து எனக்கு வந்து 1 மணி நேரம் ஓடணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து 1 ஹெச்ஆர், இதே 2 மணி நேரம் ஓடனா 2 ஹெச்ஆர் அப்படின்னு நீங்கள் அனுப்பினீங்கனாக்கா மோட்ரு வந்து மோட்ரு ஆன் 1 ஹவர் ஓடி அதுவே டைமர் அந்த 1 மணி நேரம் கழிச்சு பாருங்க, இப்போ வந்து க்ரீன் கலர் பட்டன் எரிய ஆரம்பிச்சிச்சு. 3 to 5 செகண்ட் ஆஃப் ஆகிடும். பாருங்கள், இதே பாருங்கள், மோட்ரு ஆன் ஃபார் 1 ஹவர். இப்போ இந்த டைம் 1 மணி நேரம் கழிச்சு டைம் டியூரேஷன் முடிஞ்சோடனே அதுவே மோட்ரு வந்து கட் ஆஃப் கொடுத்துரும். நமக்கு ஒவ்வொரு தடவைக்கும் நமக்கு ரீப்ளே மெசேஜும் நமக்கு வந்துடும்.
ஓகேங்களா. இப்போ வந்து இப்போ இப்போ நம்ம வந்து 1 ஹவர்னு வச்சிருக்கேன். இப்போ எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஓடணும், ஒரு 15 நிமிஷம் வேணும், இல்ல எனக்கு ஒரு 3 மணி நேரம் ஓடணும், ஒரு 4 மணி நேரம் ஓடணும் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க 10 நிமிஷத்துலேருந்து 12 மணி வரைக்கும் நீங்க செட் பண்ணிக்கலாம். அதுக்கு எப்படின்னா செய்யணும்னாக்கா, செட் டைமர் செட் டைமர் போட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 10 நிமிஷம் கொடுக்குறேன். இப்போ 10 நிமிஷம்னாக்கா 10ன்னு போடுறோம். இப்போ ஒரு மணி நேரம் ஓடுனா 60ன்னு போடணும் நம்ம. இப்போ பாருங்க, நம்ம வந்து செட் டைமர் 1 ஹவர். இப்போ நம்ம வந்து 10 நிமிஷத்துக்கு ஆன் ஆகுறோம்னாக்கா மோட்ரு 10 நிமிஷம் ஓடி அதுவே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். இப்போ பாருங்க, திரும்பவும் மோட்ரு ஆன் ஆகுது. அப்புறம் கிரீன் கலர் பட்டன் ஆன் ஆயிடுச்சு. ஒரு 3 செகண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம புஷ் பட்டன் அமுக்க நேரம் தான். பச்சை கலர் பட்டனை வந்து நம்ம புஷ் பட்டன் அமுக்க நேரம் தான். 3 to 5 செகண்ட் தான். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இதை வந்து பாருங்க, மெசேஜ் மோட்டார் ஆன் ஃபார் 10 மினிட்ஸ் வந்துச்சு. 10 நிமிஷம் கழிச்சு 10 நிமிஷம் கழிச்சு அதுவே மோட்ரு ஆஃப் ஆகிட்டு நமக்கு திரும்பவும் மெசேஜ் நமக்கு கொடுத்துரும். இப்போ இதே போல் வந்து இப்போ அண்டர் கரண்ட் லிமிட்டு, ஓவர் கரண்ட் லிமிட்டு நம்ம எப்படி செட் பண்ணாக்கா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ஹெச்பி மோட்டர் வச்சுக்கலாம். 10 ஹெச்பி மோட்டர்னாக்கா ஒரு அதிகபட்சம் 18 ஆம்பியர்லேருந்து 20 ஆம்பியர் எடுக்கலாம். சில மோட்டர் 24 ஆம்பியர் கூட எடுக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, இப்போ வந்து லிமிட் செட் பண்ணுறோம். செட் ஓவர் கமாண்ட் வந்து இப்போ வந்து ஓவர் கரண்ட்டை செட் பண்ணுறோம். செட் ஓவர் அப்படின்னு நம்ம டைப் பண்ணி எனக்கு ஒரு 12 ஆம்பியர்னு வச்சுக்கோங்கள, ஒரு 20 ஆம்பியர்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு 20 ஆம்பியர் வேணும் அப்படின்னாக்கா 20 ஆம்பியர்ன்றது 20.0 அப்படின்னு நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னாக்கா அதுவே தன்னால் செட் பண்ணிக்கும். இப்போ நம்ம கோடில் வந்து ஒரு 18 ஆம்பியர் நம்ம செட் பண்ணி கொடுக்குறோம்னாக்கா நமக்கு அங்கே அதிகமாக ஒரு 2 ஆம்பியர் தேவைப்படுதா பட்சத்தில் நமக்கு எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம வந்து ஆம்பியர் விடலாம். இப்போ நம்ம பாருங்கள், ஓவர் கரண்ட் செட் வந்து 20 ஆம்பியர் அப்படின்னு வந்துச்சு. இதே அண்டர் கரண்ட் எவ்வளோ வேணும் நம்ம செட் பண்ணிக்கனாலும் அண்டர் கரண்ட் ப்ரொடக்ஷனுக்காக நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அண்டர் கரண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு 5 ஆம்பியர்னு வச்சுக்கலாம், 4 ஆம்பியர் செட் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. செட் அண்டர் 4.0 அப்படின்னு கூட நீங்கள் அனுப்பினா கூட ஓகே தான். இப்போ பாருங்க, இப்போ அண்டர் கரண்ட் செட்டிங் வந்து 4 ஆம்பியர் வந்து நம்ம மாற்றிட்டோம். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, இப்போ நம்ம இப்போ வந்து அண்டர் கரண்ட் ப்ரொடக்ஷன் வந்து அண்டர் கரண்ட் டிடெக்ஷன் ஆயிருக்கு. ஏன்னாக்கா நம்ம செட் பண்ணி வச்சது வந்து முன்னாடி 0 ஆம்பியர் வச்சுருந்தேன். ஏன்னா நான் ஏற்கனவே லோடு ஆஃப் பண்ணிட்டேன். அதனால் நான் லோவர் கரண்ட் வந்து நான் 0 பாயிண்ட் எடுத்ததுனால இப்போ நான் 4 ஆம்பியர் நான் செட் பண்ணிட்டேன். அதனால் 4 ஆம்பியர்னு செட் பண்ணோன்னே லோடு என்ன பண்ணிடுச்சுனாக்கா, அது நம்ம வந்து 0.6 ஆம்பியர் தானே கொடுத்துருந்தோம். அதனால் நம்ம 4 ஆம்பியருக்கு கம்மியாக எடுத்ததுனால அண்டர் கரண்ட் ப்ரொடக்ஷன் சொல்லி அதுவே மோட்ரு நிப்பாட்டி நமக்கு மெசேஜ் கொடுத்துருச்சு பாருங்கள். மோட்ரு அதுவே ஆஃப் பண்ணிட்டு நமக்கு மெசேஜ் கொடுத்துச்சு. இப்போ வந்து நம்ம கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக நம்ம 7 மறுபடியும் நீங்கள் அனுப்புனீங்கனாக்கா பாருங்க, மோட்ரு ஆஃபில் இருக்குது. அண்டர் கரண்ட் 4 ஆம்பியர் செட் பண்ணதால நம்ம அண்டர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் பண்ணி நம்ம மோட்ரு ஆஃப் பண்ணி கொடுத்துச்சு. மோட்ரு ஆஃபில் இருக்குது, லைட் ஆஃபில் தான் இருக்குது. இந்த ஃபேனுங்கிறது அடிஷ்னல் ஆப்ஷன் தான். அது நான் தேவைப்பட்டாலும் வச்சுக்கலாம், நான் வேணால் விட்டுருக்கலாம். லைட்டும் அதுமாதிரி தான், தேவைப்பட்டா வச்சுக்கலாம், தேவையில்லைனா விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம செட் பண்ண வேல்யூ வந்து 20 ஆம்பியர் அது வந்துருச்சுங்களா. அண்டர் கரண்ட் ஆம்பியர் எம்மோ வச்சுன்னா 4 ஆம்பியர் நம்ம செட் பண்ண ஆம்பியர் வந்துச்சு. இப்போ இல்லை, இது நமக்கு இந்த வேல்யூ நமக்கு தேவையில்லை, நான் கோடில் வச்சதே எனக்கு போதும் அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த இருக்கிற மெமரி வந்து EEPROMல வந்து மெமரி ஆகிடும். அதை வந்து நம்ம என்ன பண்ணாங்க, டெலீட் பண்ணிக்கலாம். இல்லை வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணா மாற்றிக்கலாம். இப்போ 20ங்கன்னா 25 கூட மாற்றிக்கலாம். அதுக்குனாக்கா அதேமாதிரி தான் செட் ஓவர் 25.0ன்னு அனுப்பினாக்கா அது ஓவர் கரண்டாக சேஞ்ச் ஆகிக்கும். அதேமாதிரி அண்டர் கரண்ட்டுக்கு வந்து செட் அண்டர் போட்டு நீங்கள் எந்த வேல்யூ கொடுக்குறீங்களோ அதேமாரி அண்டர் கரண்ட்டுக்கும் மாறிக்கும். இப்போ வந்து கிளியர் EEPROMனு நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கலாம். கிளியர் EEPROMனு கொடுத்தோம்னாக்கா அது என்ன பண்ணுறது, இப்போ இந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த ஓவர் கரண்ட் 20 ஆம்பியரும் அண்டர் கரண்ட் 4 ஆம்பியர் வந்து அதுவே கிளியர் ஆகிடும். இப்போ பாருங்க, கிளியர் பண்ணிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம 7 கொடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்க, நம்ம வந்து மோட்ரு ஆஃப் பண்ணிட்டேன், லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் கோடில் செட் பண்ணி வச்சிருக்கிறது ஓவர் கரண்ட் 12 ஆம்பியர் வச்சுருக்கேன், அண்டர் கரண்ட் 5 ஆம்பியர் வச்சுருக்கேன். இதை அப்படியே திரும்ப வந்து நம்ம கோடில் என்ன கொடுத்துருக்கோமோ அது திரும்ப வந்துடும். ஓகேங்களா நண்பர்களே. இதில் உங்களுக்கு இது சம்மந்தமாக கமெண்ட் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும்
எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம இதுதான் நம்ம டிவைஸு. இப்போ வந்து நம்ம ஒரு 1 ஹவர் சொல்லியிருந்தோம், இப்போ 2 ஹவர் சொல்லியிருந்தோம். இப்போ செட் டைமர், அதே ஒரு ஃபங்க்ஷன் வருங்க. செட் டைமர் இப்போ ஒரு 20ன்னு கொடுத்தனாங்க, 20 நிமிஷம் கழிச்சு மோட்டர் அது தன்னாலே ஆஃப் ஆகி நின்றுடும். பாருங்க 20 மினிட்ஸுக்கு நான் அனுப்பியிருக்கேன், பார்த்துட்டே இருக்கேன். க்ரீன் கலர் புஷ் பட்டன் வந்து ஆன் பண்ணுற செகண்ட் தான் 3 to 5 செகண்ட் அதுவே ஆன் பண்ணி அதுவே கட் ஆஃப் ஆகிடும். இது பாருங்க, ஆன் பண்ணி கட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து மோட்டார் ஆன் ஃபார் 20 மினிட்ஸ். இப்போ வந்து என்ன வச்சுக்கா 5 ஆம்பியர் வச்சுருக்கோம், 30 செகண்ட் கழிச்சுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். என்ன காரணம்னாக்கா நம்ம லோடு எதுவும் ஆன் பண்ணல, ஏன்னா நம்ம 5 ஆம்பியருக்கு ஆனால் எந்த லோடும் நம்ம கொடுத்துருக்கல. இப்போ பார்த்துட்டே இருக்கு, 30 செகண்ட் கழிச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெட் கலர் பட்டனை ஆஃப் ஆகணும். என்ன காரணம்னாக்கா நம்ம அண்டர் கரண்ட் ப்ரொடக்ஷன் வந்து 5 ஆம்பியர் வச்சுருக்கோம், ஆனால் நம்ம எந்த லோடுமே கொடுக்கல. பாருங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆகிட்டு இங்கே பாருங்கள், மெசேஜ் அதுவே வந்துடும் கொஞ்ச நேரத்தில். ஆஃப் பண்ணி கொடுத்துட்டு பாருங்கள், அண்டர் கரண்ட் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு அண்டர் கரண்ட் வந்து 0 ஆம்பியர் எடுத்துருக்கு. அதே சமயத்தில் நம்ம மூட்டுறோம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே நண்பர்களே, இதுதான் நம்மளுடைய டிவைஸு. இதை வந்து நல்ல குவாலிட்டியாக நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட சேர்த்து கொடுத்துருக்கோம். சொல்கிற மாரி நம்ம வந்து இதில் வந்து இன்டர்னலாக ஒரு ஃபியூஸ் வச்சு கொடுத்துடலாம். அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம செஞ்சு தரலாம். தேங்க்யூ நண்பர்களே.